Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 524 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கரிபுவோட கப்பல் நம்மாளுக கப்பலை கண்ட மினிக்கு வந்து இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்மாளுங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி கப்பலை அந்த பக்கமா தள்ளி கொண்டு போவானுங்க. ஆனா அவனுங்க விடுறதா இல்ல, அந்த சீக்கவை யூஸ் பண்ணி நம்மாளுக கப்பலை இன்னும் இடிச்சு தள்ளிக்கிட்டே போவானுங்க. அது என்னடான்னா பயங்கரமா வெறி புடிச்சு கத்திட்டு இருக்கும். அந்த கவு கத்துற சத்தத்தை கேட்கும் போது நமிக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். இங்க மத்தவங்க யாருக்குமே ஒன்னும் புரியல, எதுக்காண்டி இவனுங்க தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து இடிச்சுட்டு இருக்கானுங்கன்னு. அது மட்டும் இல்லாம ரெண்டு கப்பலோட பபிள்ஸும் கண்ட மினிக்கு இடிக்கிறதுனால உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாம் பீதி ஆயிட்டு இருப்பாங்க. அங்க அந்த கரிபு சூப்பர் கடல் மாடு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்க, இனிமேட்டு நாங்க பாத்துக்கிறோமா. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவனுங்க எல்லாம் நம்மளுக்கு கப்பலுக்கு வரப்போறாங்கன்னு. என்னன்னா ரெண்டு பபிள்ஸுமே ஜாயின் ஆயிருச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் போலாம், அந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் போலாம். வாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கத்திட்டு இடப்பானுங்க. இங்க நமி அந்த சீக்கவை பார்த்துட்டு, ஏ மோமோ நீ அந்த அர்லாம் கூட இருந்தவன் தானே, என்னைய ஞாபகம் இருக்கா, நான் தான் நமிம்பா. அப்படியே குரு 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 குருன்னு கூடும். அது கண்டுபிடிச்சிருச்சு இதுதான் நமின்னு. அப்படின்னா இது நிஜமாவே அர்லாம் கூட இருந்த அந்த கடல் கவு தான். இதை நம்மளுக்கு போட்டு பொல பொல பொலன்னு ஒரு நாள் குழந்து கட்டினாங்களே. சஞ்சய் எல்லாம் பார்த்துட்டு, லூஃபி இது என்ன ஏதுன்னு ஞாபகம் இருக்குதா, ஒரு நாள் வச்சு செஞ்சமேம்பா. அட ஆமா இல்லன்னு எட்டி பாப்பானுங்க. இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தவனையே அது அவனு கிட்ட வாங்கிச்சே அடி. அதை யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா பீதியாக ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இங்க அந்த கரிபு வாங்க அவங்க கப்பல்ல ஏறிலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் கப்பலுக்குள்ள பூந்துருவான். அதை பார்த்துட்டு இங்க சாப்பரு உசோப்பு மத்தவங்க எல்லாருமே அப்படியே லைட்டா பீதியா வாங்கலாம். இதுல வேற அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே வாங்க நம்ம யாருன்னு காட்டுவோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இங்க நம்ம ஆளுங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு கை பாத்திரலான்னு. அவன் என்னடானா இவங்க எல்லாத்தையுமே கொல்லுங்க, ஒருத்தரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு பயங்கரமா ஆர்டர் போடுவான். வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவம் தெரியாம பைய பேசிட்டு இருக்கான். அவன் கொல்லுங்கன்னு சொன்ன உடனே அத்தனை பேத்துக்குமே ஷாக்கு. எதுக்கு தேவையில்லாம இவன் வந்து நம்மள கொல்றதுக்கு பிளான் பண்ணுன்னு. அவன் உள்ள வந்து அப்படியே பயங்கரமா ஒரு லேண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வாங்க மத்த நான் பாத்துக்கிறேன் பானா. அந்த டைம் என்ன அவன் லூஃபியும் சஞ்சயும் பார்த்த அந்த கடல் பசு ஆள ஊரா சாமின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து நீந்தி பிச்சுக்கிட்டு போகும். அதுதான் அந்த கரிபு கப்பலோட கனெக்ட் ஆயிருக்குது. சோ அவங்க கப்பலையும் சேர்த்து தர 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 தரன்னு கண்ட மீன் இழுத்துட்டு போயிடும். இவனுக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இந்த சீக்கவை இப்படி அடிச்சு புரண்டு ஓடுதுன்னு. நம்மால் வேற அங்க போயிட்டாரு, என்ன போதோ தெரியலன்னு வேற ஒரு பதட்டம். அந்த கரிபுக்கு அவங்க கப்பல் போயிருச்சுன்னு கூட தெரியல. அவன் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா, என்ன எல்லாம் என்கிட்ட மாட்டிட்டீங்களா, உங்க யாரையுமே நான் விட போறது இல்ல, சுட்டு தள்ளுங்க, அதுவும் கேட்லிங் கண்ணை வச்சு, அப்பந்தான் சரிப்பட்டு வரும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டே வருவான். நம்மளுங்க யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, கேஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. மெயின் அந்த ஸ்டார் ஹேட்டை கொல்லுங்கன்னு கத்துவான். அவன் மட்டும்தான் கத்திட்டு இருப்பான். அந்த இடத்துல வேற எந்த ஒரு சத்தமுமே இல்ல, அப்படியே நிசப்தமா இருக்கு. என்னன்னா இவன் ஆர்டர் போட்ட உடனே இந்நேரத்துக்கு அவன் ஆளுக சண்டை போடுறதுக்கு போயிருக்கணும். ஆனா யாருமே போகல. ஏன் என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்ப்பான். பின்னாடி ஒரு ஈ காக்கா கூட இல்லை. அதான் அவனுக்கு கப்பல் அந்த கவு சல்லு நிறுத்திட்டு போயிருச்சு. அடங்கோக்கா மக்கா இப்படி காலை வாரிட்டு போயிட்டானுங்களேன்னு கண்ணா முடியெல்லாம் பிதுங்கி போய் முடிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம பிராங்கி கேஷுவலா போய் அவனை அலேக்கா தூக்கி அப்படியே வெளியே தூக்கி போட போவானா. வேண்டாம் 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 போட்டுறாதீங்க, நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு மனுஷனோட உசுருக்கு மதிப்பு கொடுக்கணும், அதுதான் மனித நேயம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவான். இதுல வேற காடு இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்க கொன்னீங்கன்னா அவரு உங்களை என்ன சட்டியில போட்டு பொறிச்சு எடுக்க மாட்டாரா அப்படி இப்படின்னு கீழே தொப்புன்னு போட்டுட்டு, ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்லிங் கண்ணை வச்சு சுடுங்க இவங்க எல்லாத்தையும் கொல்லுங்கன்னு நீ தாண்டா சொல்லிட்டு வந்த, அப்போ உங்க கடவுள் எங்க போனாருன்னு கேட்பான். உடனே கரிபு அப்படியே சமாளிப்பான். ஐயோ அதெல்லாம் சும்மா விளையாடுங்க, நீங்க சீரியஸா நினைச்சிட்டீங்களா, ஐயோ ஐயோம்பா. ஏண்டா டே இவ்வளவு நேரம் வந்து எங்க கப்பல் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நீ தானே அந்த கப்பலோட கேப்டன், உண்மையை சொல்லுன்னு ரொரோனோவா வந்து நிப்பானா. அவனை பார்த்தவனே அவனுக்கு அள்ளு விடும். உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, இல்லவே இல்லைங்க நான் ஒண்ணு அந்த கப்பலுக்கு கேப்டன்லாம் இல்ல, என்ன அடிமையா கூப்பிட்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வேலையை பண்ண வச்சிட்டாங்க, என்ன பார்த்தா கேப்டன் மாதிரியா இருக்குது, அந்த கப்பல்ல இருந்து நான் படாத பாடுபட்டுட்டேன், எனக்கு அந்த கப்பலையே பிடிக்கல அப்படின்னு பொய்யா புழுவி தள்ளுவான். அவனுக்கு நல்லா தெரியும் ஏதாச்சும் எசக புசகா பண்ணா தூக்கி தண்ணியில வீசிடுவாங்கன்னு. ஏன்னா இவனுக்குமே டெவல் ஃப்ரூட் பவர் இருக்குல்ல, பைய ஸ்பாட்லயே பாடி ஆயிருவான். இவன் சொல்ற பொய்ய உசோப்பால நம்பவே முடியல. அவன் நான் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் உங்க கப்பல்ல இருந்துக்கிறேங்க, அதுக்கப்புறம் நானே கிளம்பிடுறேன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சின்னு எஞ்சுவான். சாப்பர் பார்த்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்கேம்மா. உசோப் வந்து கத்துவான், அட கிறுக்கு பையில அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அது கூடவா உனக்கு தெரியலன்னு. எது நடிக்கிறானான்னு அவனுக்கும் அப்புறம் தான் தெரிய வருது. அப்ப நம்பி அந்த சீக்கவை நீ எங்க இருந்து கண்டுபிடிச்சன்னு கேப்பான். அவன் மூடிட்டு பதில சொல்ல வேண்டியதானே. அவளை பார்த்துட்டு வாவ் இந்த கப்பல்ல இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு இழிச்சுக்கிட்டே பேசுவானா. உடனே நம்ம சஞ்சய் காண்டாயி மூஞ்சு மேலேயே ஒரு மிதி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க நேவிகேட்டரே வந்து கேள்வி கேட்பேன்னு. அதுக்கப்புறம் அவன் நமிய பார்த்துட்டு, நமி நீ சேஃபா இருக்கேன்னு சொல்லுவானா. மறுபடியும் மூக்கு வழியா ரத்தம் பிச்சுக்கிட்டு வரும், பைய தெரிச்சிருவான். ஐயோ இவன் அட்டூழியம் தாங்க முடியேன்னு புலம்பி தள்ளுவாங்க. அப்புறம் தான் அந்த கரிபு சொல்லுவான், அதை எங்கேயோ புடிச்சானாமா, மக்கள்லாம் இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து கப்பலை இழுத்துட்டு போற கண்டி யூஸ் பண்ணுவாங்களாமா, அதனால தான் நாங்களும்
நாங்களும் யூஸ் பண்ணிட்டோம்பா. லூஃபிக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னு. அதே நேரம் அந்த கவு நிக்காம போச்சு இல்ல பயத்துல, கப்பல்ல இருக்கவனுங்க என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருப்பானுங்க. அது கண்டுக்காம பயத்துல கண்ட மேனிக்கு பிச்சுக்கிட்டு போகும். அவனுக்கு எப்படியாச்சும் அவங்க கேப்டனை போய் காப்பாத்தணும், அதனால சட்டுப்புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க நம்மளுக்கு கப்பல் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது இடையில ஏகப்பட்ட அழகழகான மீன்கள்லாம் அழகா நீந்தி போயிட்டு இருக்கும். லூஃபி ஏதாச்சும் சி மான்ஸ்டர் கிடைச்சதுன்னா நம்மளும் அதே மாதிரி இழுத்துட்டு போக வைக்கலாமேன்னு சுத்தி முத்தி தேடி பார்ப்பான். எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்ல. ஆமா மீனுன்னு எல்லாமே சின்ன சின்னதா போயிட்டு இருக்கும். இங்க சாப்பர் என்ன பண்ணுவான், நமிய டைரக்டா பார்த்தவன தானே அவன் மூக்குல இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்து பய பறந்துடுறான். முதல்ல அவளை போட்டோல காமிச்சு பயல அப்படியே சாது பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேணா நேர்ல பார்க்கட்டும்னு முடிவு பண்ணுவானுங்க. 2 வருஷமா அந்த ஐலாண்ட்ல இருக்கிற மூஞ்சிகளை பார்த்து இப்ப நிஜமாவே அழகா இருக்க பொண்ணுகளை பார்த்த உடனே பயலுக்கு மூக்குல ரத்தம் பிச்சுக்குது. அப்போ உசோப்புக்கு டவுட், அதாவது லாக் போஸ்ட் காட்டுற டைரக்ஷன்ல இருந்து இவங்க ஸ்லைட்டா மாறி போறாங்க, அது ஓகேவான்னு கேட்பான். அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம்பா, ஏன்னா இவங்க ஸ்ட்ரெயிட்டா அதுல இருக்க மாதிரியே போனாங்கன்னா இந்த ஓஷன் கரண்ட்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா கடலுக்கு அடியில இருக்க மவுண்டனே இல்ல வல்கனோல போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்காமா. அதனால இப்படி போறதான் பெஸ்ட்டும்பா. இங்க நம்ம சாப்பருக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். எது கடலுக்கு அடியில எரிமலை எல்லாம் இருக்கான்னு உசோப்பு கேள்விப்பட்ட வரைக்கும் கிராண்ட் லைன்ல இருக்க சீ கரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கொந்தளிச்சுட்டு தான் இருக்கும்னு நினைச்சான். ஆனா இப்படி ஸ்டேபிளா இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா இந்த ஒண்ணு மட்டும் தான் இப்படி இருக்குமாமா, மத்தெல்லாம் அப்படி கிடையாது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஜோரோ அந்த கரிபுவை கைத்த வச்சு கட்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான், இந்த இடத்துக்கு அப்புறம் பயங்கர கோல்டா இருக்குமாமா. சோ ஏதாச்சும் கோட்டு அது இதுன்னு மேல போடணும்னா போட்டுங்க, குளிர் தாங்க முடியாதும்பா. உடனே நம்ம ப்ரூக்கோட ரவுஸ் அவருக்கு பயங்கரமா குளிருதாமா, என்னோட ஸ்கின்னிலேயே தெரியுது, ஏன்னா எனக்கு ஸ்கின்னு சொல்லி எடுப்பான். ஆனா அதுக்குள்ளேயே சாப்பரு, ஏப்பா நீ வெறும் எலும்பு கூடு மட்டும் தானே, உனக்கு ஏது ஸ்கின்னு அப்படின்னு அவன் சொல்ல வந்த காமெடியை நம்மால முன்னாடியே டீகோட் பண்ணி அசிங்கப்பட்டு விட்டதுனால மண்டி போட்டு அங்கேயே பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். என்னோட காமெடியை நீ காப்பி அடிச்சிட்டியாடான்னு. இப்ப என்னன்னா இவங்க கடலுக்கு அடியில போக 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 வாட்டரோட கோல்ட்னஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். எப்படின்னா ஒரு பாத் டப்ல ஹாட் வாட்டரை ஊத்திட்டு கோல்டு வாட்டர் ஊத்தனோம்னா கீழே கோல்டான வாட்டர் எல்லாம் போய் செட்டில் ஆயிக்கும், மேல ஹாட் வாட்டர் வந்து நின்னுக்கும். சோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. பண்ணே லூஃபி, எனக்கு குளிக்கிறத பத்தி எல்லாம் பெருசா ஐடியா இல்ல, ஏதோ சொல்றீங்க ஓகேமா. அந்த டைம் நம்ம ப்ரூக்கு சோகமா டெம்பரேச்சர் மட்டும் பஞ்சாயத்து இல்லப்பானா, ஏன்டா இன்னும் நீ அந்த ஃபீலிங்ல இருந்து வெளியில வரலையா, அப்படி என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டா ஒரு பேப்பர் எடுத்து காட்டுவான். என்னன்னா கடலுக்கு அடியில ஓஷன் கரண்ட்ஸ் 2 விதமா பிரியும். அதுதான் டீப் கரண்ட், அதை அடிக்கடி எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா சர்ஃபேஸ் கரண்ட்ல இருந்து அது இண்டிபெண்டன்டா ஃப்ளோ ஆகும். உசோப்ப பாராட்டி தள்ளுவான், அடேங்கப்பா பரவாயில்லையே நோக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு. வயசாயிருச்சுலப்பா தெரியத்தான் செய்யுமா. பிராங்கி என்ன சொல்லுவான், எத்தனை சீ கரண்ட் இருந்தாலுமே எல்லாமே ஒன்னா கனெக்ட் ஆயிதான் இருக்கும். அதுல ஒரு கரண்ட் வந்து ஈஸ்ட் சைடு போயிட்டு இருக்கும், இன்னொரு கரண்ட் வந்து வெஸ்ட் சைடு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். சில டைம் அப்வர்ட்ஸ்லயும் போகும், சில டைம் டவுன்வர்ட்ஸ்லயும் போகும். எப்படின்னா ஒரு டிராகன் ஷேப் மாதிரி. என்ன டீப்ல இருக்க சீ கரண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா அது டீப் சீக்கு ஃப்ளோ ஆகி மறுபடியும் மேல ஃப்ளோ ஆகிறதுக்கு 200 வருஷம் ஆகுமாமா. எது 200 வருஷமான பீதி ஆவாங்க. ஆமா, அதனாலதான் டீப் கரண்ட்ல இன்னுமே கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. சொல்ல போனா மான்ஸ்டர்ஸ், சாபங்கள், செத்து போனவங்களோட ஆவிங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணி விடுவான். உடனே சாப்பரிங்க பீதியாகி கத்த ஆரம்பிச்சிருவான், எது டீப் சீல பேயெல்லாம் இருக்கான்னு. அவன் ஆல்ரெடி பயந்தாங்கோலி, இவன் பயந்ததை பார்த்து ப்ரூக்கும் பயந்து கத்துவான். சொன்னதே அவன் தான், அவனும் கூட சேர்ந்து பயந்துட்டு இருக்கான். ஆனா லூஃபி தான் என்ஜாய் பண்ணுவான். நமக்கு இந்த கோஸ்ட் அது இதுன்னு எதை பத்தியும் கவலை இல்ல. இவங்க அந்த டவுன்வர்ட்ஸ்ல போற ஓஷன் கரண்ட்ல போய் ஜாயின் ஆக போறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அப்பதான் இவங்க டீப் சீக்கு போய் சேர முடியும். அப்படின்னா நம்ம இன்னும் முங்க போறோமா. சூப்பர் சூப்பர் வண்டர்ஃபுல்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணுவானுங்க. டேய் உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியுதாடா கொய்யாலைகளா, ஏன்டா ஏன் உசுர வாங்குறீங்கன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. இத பத்தி எதையுமே கண்டுக்காம ரோபின் அவன் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு இருப்பான். நான் கமெண்ட்ல ஒன்னு படிச்சேன், தலைவர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா 2 வருஷம் ட்ரைனிங்ல ரோபின் வெள்ளையா மாறிட்டா, லூஃபியோட அப்பா தான் ஏதோ கிரீம் குடுத்து இவள வெள்ளையா மாத்திட்டாருன்னு. ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடரை கடைசியில மேக்கப் மேனா மாத்திட்டீங்களே ப்ரோ. சரி ரைட், இங்க நம்மளுக்கு அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது மீனால எல்லாம் நீந்த முடியாம அப்படியே அடிச்சுக்கிட்டு பின்னாடி போகுங்க. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட் சைடுல அந்த சீக்கிரம் மாறிடுச்சு. அப்புறம் எல்லாம் அடிச்சு புடிச்சு வந்து பாப்பாங்க, அது ஆப்போசிட் சைடுல மாறல, டவுன்வர்ட்ல போயிட்டு இருக்க ஓஷன் கரண்ட் அது. அதுல தானே போகணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. பின்ன கடலுக்கு அடியில ஓஷன் ஃப்ளோ ஆகி கீழே போச்சுன்னா பார்க்கவே அதிசயமா தானே இருக்குது. அதுவும் செம ஃபோர்ஸ்ல கீழே போயிட்டு இருக்கும். இந்த நேச்சரே வேற லெவல் பா, மாசா இருக்குது. இன்னும் அடியில போக போக என்னென்னலாம் அற்புதங்கள் வருமோ தெரியலன்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. உசோப்புக்கு என்ன பீதினா கீழே எட்டி பார்த்தா கம்ப்ளீட்டா இருட்டாதான் இருக்கு, ஒன்னும் தெரியல. நம்ம இதே வேகத்துல கீழே போய் ஏதாச்சும் பாறையில இடிச்சோம்னா கண்டிப்பா சாக போறோம், வேண்டவே வேண்டாம் நான்லாம் வரவே மாட்டேன்னு கதறுவான். நம்ம அந்த ஃப்ளோலயே போனோம்னா நமக்கு ஒன்னும் ஆகாது. ஷிப்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்லாமா. ஏன்னா இது ஆடம்ங்கிற அந்த ட்ரெஷர் மரத்தால செய்யப்பட்ட கப்பல், செம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால எங்கனால அடிச்சு நவுத்துங்க என்ன ஒண்ணு. லூஃபிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, வாங்க போலாம் போலான்னு குதிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த கரிபு பார்த்துட்டு பதறுவான், ஐயோ அது இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்குது, அவசரப்பட்டு இங்க வந்துட்டமேன்னு. என்னடா அப்படியே அடியில காட்டுறாங்க, அந்த இருட்டுக்குள்ள 2 கண்ணு மட்டும் பயங்கரமா தெரியுது. அந்த டீமன் தான் இந்த கடலையே ஆண்டுகிட்டு இருக்காமா. சொல்ல போனா அது ஹியூமன்ஸுக்கு பயங்கரமான எதிரிமா. அது நம்மள கப்பலை அப்படியே பயங்கரமா கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.